ஒரு பெரிய டவுன் இறங்க போறோம். மெதுவாக இறங்கினால் நல்லது. அதிகபட்ச வேகம் 50க்குள். தமிழ்நாடு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். ஆனா ஒரு தோசை அங்க 50 ரூபா. அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு ஒர்த்தாவும் இருக்காது. இப்பதான் மக்களே ஒரு வண்டிகிட்ட கேட்டேன், இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. புகை ஒரு பக்கம் தள்ளுது, வண்டியும் போல. எமர்ஜென்சிக்கு வண்டி நிப்பாட்டலான்னு பார்த்தாதான் அவனு இந்த நாள் தான் வண்டி நிப்பாட்டுறாருன்னா நெல்லை காய போடுறது. என்னதான் பிரச்சனைனே தெரியல. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். நாக்பூரில் ரோடு ஏற்றிட்டு சென்னை போயிட்டுருக்கேன் மக்களே. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் நிர்மலுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி டோல்கேட் தாண்டி வந்து நிப்பாட்டினேன். இங்கே நிப்பாட்டின ஒரு 1 ஹவர். ஏன்னா இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா வரும்போது வண்டி ஃபுல்லாக கருப்புகையாக தள்ளிச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் நிப்பாட்டி அதுக்கப்புறம் எடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாத வந்தது. சரி, இங்கே வந்து ஒரு 1 மணி நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தேன். திரும்ப எதுவும் வரக்கூடாது. ரைட்டு, வாங்க இங்கேருந்து கிளம்பலாம். அப்படியே பயணத்தை தொடருவோம். பயங்கரமான கருப்பு புகை. நைட்டு வரும்போது எனக்கே பயமாயிடுச்சு. ஒரு மேடு ஏறி இறங்குறதுக்குள்ள செம்மையான புகை தள்ளிச்சு மக்களே. முடியல. ஐயோ என்னடா ஆச்சுன்னு நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் நிப்பாட்டிட்டு வண்டியை எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது அந்த புகையோட இது கம்மியாச்சு. கூட 2 வடக்கு நண்பர்கள் வந்தாங்க பாருங்க. இதான் அந்த ஏர் ஃபால்ட் ஆனது. நாக்பூரில் போட்டுதான் பேட்ச் வச்சு ஓட்டுது. இந்த இடம் மட்டும் உப்பி போயிருக்கு பாருங்க. சரி ரைட்டு, வேற எதுவும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு தான் ஓட்டி ஆகணும். பார்த்துக்கலாம். நேற்றே நம்ம கூட வினோத்துக்கு லோடு ஏற்றி விட்டுருந்தாங்கன்னா ஒன்றா கிளம்பிருக்கலாம். ஆனால் தலைவருக்கு லோடு ஆகலை. அநேகமாக இன்னைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நானும் கொஞ்சம் கண் எரிச்சலோட விடிய வண்டி ஓட்டிட்டு வந்தேன். கண் எரியுதான் இன்னும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதான் பார்டரு, மகாராஷ்டிரா பார்டரு, தெலுங்கானா பார்டர்லாம் தாண்டி வந்தது. நல்லாவே விடிஞ்சிருச்சு. இன்னும் தமிழ்நாடு ஓட்டல இன்னும் போகல. இது என்ன ஒரு வருத்தம்னா, இதுக்கு இடையில வழிகாட்டிய நிற்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தால் லாஸ். இந்த மாரி நார்மலாக போயிட்டு இருக்கும் போது கருப்பு புகை பயங்கரமாக தள்ளிச்சு. போன வீடியோவில் வந்திருக்கோம். ஆனால் நைட் டைமில் இருந்தாலும் கொஞ்சம் தெரியும் ஓரளவுக்கு. ஒரு செகண்ட் நானே பயந்துட்டேன். என்னடா இது, மேடு ஏறுறது முனையிலேருந்து ஆரம்பிச்சுது. பயங்கரமாக கருப்பு புகை தள்ளிச்சு. ஐயோ என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு. நல்ல வேலை 1/2 ஹவர் நிப்பாட்டி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரல. சென்னையிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளுக்கு மேலே ஆகுது மக்களே. அங்கேருந்து வந்து நாக்பூரில் லோடு ஏற்றிட்டு ரிட்டன் வந்து விசாகப்பட்டினம் போர்ட்டில் போய் இறக்கிட்டு அங்கே தான் எனக்கு ரொம்ப நாளே ஆயிடுச்சு. வைசாக் பார்க்கிங்கில் லோடே இறக்காத என்ன கப்பல் பிரச்சனையால் அப்படியே பெண்டிங்லேயே போய் அங்கே தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து நாக்பூர் வந்து இப்போ தான் ஒரு வழியாக நாக்பூர்லேருந்து லோடு ஏற்றிட்டு ரிட்டன் சென்னைக்கு போயிட்டுருக்கேன். இதுக்கு இடையில எனக்கு உடம்பு முடியாத போய் ஒரு பெரும் போராட்டம் தான் இந்த ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக மழையெல்லாம் பாருங்க. மழை இல்லாதால ஃபுல்லாக காஞ்சி போய் தான் கிடக்குது. இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற இந்த இது மட்டும் தண்ணி ஊற்றுறதால இப்படி இருக்கு. எல்லாம் காட்டுத்தீ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் தன்னால் குடிச்சு நேரியும் மழையிலலாம் பார்த்தீங்கன்னா. அதுமாரி இதை யாரும் நேரில் பார்த்துருக்கீங்க? அதுமாரி காட்டில் வந்து மலை பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே ஒரு லைனாக எரிஞ்சிக்கிட்டே போகும் அது மாட்டுன்னு தன்னால். நம்ம கூட வந்து 2 வடக்கு நண்பர் வந்து எங்கே நிப்பாட்டி தூங்கினாங்களா இல்லை என்னன்னே தெரில. அவங்க நம்பர் என்கிட்ட இல்லை. சரி வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் வந்து போகிற ஆளுங்க தானே.
என்னோட எண்ணம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வழியில யாரும் இருக்கக்கூடாது, இருந்தா லாஸ். வழியில இருந்தா 300 ரூபாய், 2 பார்டரும் 500 வாங்கிட்டு விட்டாங்க. இல்லாத இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆப்போசிட்ல வர வண்டி கேட்கலான்னு பார்த்தா தமிழ்நாடு வண்டி எதுவும் வரல. அதிகமா ஆர்மோர்ன்ற ஊர்ல தான் இருப்பாங்க. சரி பார்ப்போம், நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் அதுக்கு முன்னாடி தான் இருக்கு. அங்கே போய் நிப்பாட்டிட்டு கேட்டுட்டு என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம். இன்னும் ஹைதராபாத் 247 கிலோமீட்டர் இருக்கு. வெள்ளக்கோடோட தொல்லை தாங்க முடியல. கரெக்டா விட்டோன்னா வண்டியே ஒரு புழுங்கி வைப்ரேஷ் ஆகி போகுது. நான் குரங்கு கூட்டம் ரோட்ல அலையுது ஏகப்பட்டது. இதுங்க வேற அப்பப்போ எதனா ரோடு தேடி எதனா வந்து வண்டியில இருந்து அடிபட்டு போயிடுதுங்க. வேற ஒரு பாவமா இருக்கு. கரெக்டா மேடு ஏற இடம் போட்டுக்கு உள்ள இன்னும் கொஞ்சம் நிப்பாட்டலாம். உள்ள தள்ளி சுகுரா போகுதா டப்புன்னு இதுவாகிடும். ஏன்னா சைடு மிரர் தட்டுற மாதிரி வரும். அதனால வண்டி நிப்பாட்டும் போது கொஞ்சம் உள்ள தள்ளி நிப்பாட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மேடு ஏறும் போது புகை தள்ளுதான்னு பார்த்துக்கிட்டே வர மக்களே, அது வேற ஒரு பதட்டமாவே இருக்கு. இதுல இது வேற பாருங்க, நான் ஆல்ரெடி ஏற்கனவே கண்ணு எரிச்சல்ல ஓட்டிட்டு வரேன். ஆப்போசிட்ல சூரியன் வேற ஏற்கனவே கண்ணை கூச்சிட்டு உட்காந்துருக்கு. டக்குன்னு ரோடு ஏன்னா டைரக்ஷன் மாறணும். இப்பதான் டேர்ன் ஆகுது. ஒரு வழியா கொஞ்சம் சைடு ஓட்டமா திருப்பியாச்சு. எல்லாம் வர காஞ்சி போய் தான் கிடக்கு. ஓகே, ஒரு பெரிய டவுன் இறங்க போறோம். மெதுவாக இறங்கினால் நல்லது. அதிகபட்ச வேகம் 50க்குள். ஆனா பிரேக்லயும் கியர்லயும் இல்லாத வண்டி விட்டோன்னா வண்டி ஒரு 100 120 அந்த மாதிரி போகும். ஒன்றும் பண்ண முடியாது. பெரும்பாலும் கியர்லயே போய்கிட்டு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அப்பப்போ பிரேக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ட்ரம்மில் ஹீட் ஆகி போயிடும். கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணுறோமா ஷார்ப்பா இல்லாத மைல்டா அதோட நிப்பாட்டிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பண்ணணும். ஒரு 50 குறையாத 50 ஏறாத வண்டி கீழே இருக்குன்னா சேஃபு நம்மளுக்கு. நம்ம வடக்கு நண்பர்கள்லாம் வருவாங்க எடுத்த உடனே. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொயின்னு வருவாங்க. அந்த முக்கிலேயே மேலே தட்டி விட்டுறது நியூட்ரை. நியூட்ரை தட்டி அவ்வளோ டீசல் மைலேஜ் கொடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆபத்தை உணராமல் பயணம் செய்வது பாருங்க. கொஞ்ச நேரம் விட்டாலும் அப்படியே ஏறிக்கிட்டே போயிடும் வண்டி ஸ்பீடு.
போறாங்க. இன்னொரு வண்டி வருது. எதுக்கு போகணும் அந்த மாதிரி? கீழே ஏறிட்டேங்க பாருங்க, நம்மளதே போகுது பாருங்க. முடிஞ்சிருச்சு, கீழே இறங்கிட்டோம். மகாராஷ்டிரா தாண்டி ஆந்திராவுள்ளேயோ தெலுங்கானாக்குள்ளேயோ வந்தாதான் இந்த மாதிரி விவசாய நிலங்களே பார்க்கறதா இருக்கு. மகாராஷ்டிராலலாம் அந்த அளவுக்கு இல்லை, எல்லாம் காஞ்சி போய் தான் கிடக்கும். அது மண்ணே ஒரு மாதிரி கல்லு நிறைய சேர்ந்த மண்ணு மாதிரி இருக்கும், பாறை பாறையா. அதனாலதான் அங்க அது அவ்வளோ எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க போல. இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டணும் போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எப்போ பாரு இந்த காஞ்சி போன மரம் அப்படியே இருந்ததுன்னா. ஆனா மழை பெஞ்சு இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே காடு மாரி இருக்கும். காடு தான், அப்படியே பச்சை பசேல்னு, கொஞ்சம் கூட கேப் இல்லாத அந்தாண்ட என்ன இருக்குதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். காஞ்சி போயிருந்ததுன்னா 10 கிலோமீட்டர் கூட நேராக பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. ஆனா கீழே என்ன அந்த கெவுரா சோளம் கிடையாது, அதான் அந்த கெவுரு சொல்லுவாங்கல்ல, அதான் போட்டிருக்காங்க. பெங்களூரு ஆர்மோர் இன்னும் 28 கிலோமீட்டர் இருக்கு. எதாவது இது பண்ணாலும் ஆத்துல தண்ணி போய்கிட்டு தான் இருக்கு. வல்கண்டா கீழே போனா ரைட்ல ஊருக்குள்ள போவோம். நம்ம ஏன் இங்க ஓரம் கட்டுறோம்னா, அப்படியே இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் நடந்து போனா டிஃபன் கடை இருக்கும், டிஃபன் வாங்கிட்டு வரும். அப்படியே உள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். வண்டி ஆப்போசிட்ல இருக்கு. சரி, போயிட்டு நான் தான் வாங்கிட்டு வரோம். டிஃபன் கடைக்கு வந்தாச்சு. இந்த வடை ஒரு மாதிரி இருக்கு, அந்த வடை ஒரு மாதிரி இருக்கு. அது மெது வடை, இது ஸ்வீட் வடைன்னு நினைக்கிறேன். பூரி வேண்டாம். மசாலா தோசை 2 கேட்டிருக்கேன். அதிலே 1/2 கப்பு மாவு மொழியா. அவ்வளோதான், தோசை முடிஞ்சது.
2 தோசை வாங்கிட்டேன், 60 ரூபா. தமிழ்நாடு ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம், ஆனால் ஒரு தோசை அங்கே 50 ரூபா. அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு ஒர்த்தாகவும் இருக்காது. அதனால் இங்கே வாங்கி பார்சல் வாங்கிட்டு போய் அங்கே போய் நிப்பாட்டி சாப்பிட்லாம். ஊருக்குள்ள நடந்து போகும்போதே தூக்கத்தில் நடந்து போன மாதிரியே போனேன். இதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்து ஓட்டுறதுலாம் ஆபத்து. கொண்டு போய் பங்கில் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இதுக்கு மேலே வெயில் தான், அதனால் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பொறுமையாக எடுக்கலாம். எங்கே விட்டாலும் ஆனால் நிழல் இருக்காது, கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துடும். போயிட்டு வாங்கிட்டு வந்த தோசையை சாப்பிடுவோம். தோசையே சின்னதாக கட்டமாக பேக் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பாருங்க. சட்னி, எங்கேயாவது ஒன்று வச்சா நிற்குதா? ஓகே, அப்படியே ஓகே மக்களே, காலை உணவு சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இங்கேருந்து கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். டைம் சாயந்தரம் 6 மணி ஆகுது. இங்கே பாருங்க, புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க போல் நெல், அதாவது தானியம் சேர்த்து வைக்கிறதுக்காக. இப்போ கிளம்புனா வழியில் ஒருத்தர் இருப்பார். அதனால் இப்போ வர வண்டி வந்ததுன்னா கேட்டு போகலான்னு பார்க்குறேன். இப்போ எதுவும் வண்டியே வரல. சரி, அங்கே தண்ணி இருக்கும், போய்ட்டு தண்ணி பிடிப்போம். வண்டி எதுவும் வரும்னு நானும் எதிர்பார்க்குறேன், ஒன்றையும் காணோம். அங்கே பாருங்கள், தெலுங்கானாவில் மினரல் வாட்டர் கீழ் ஒரு பக்கம். ஆனால் தூங்கவே இல்லை, நானும் பிறந்து படுக்கிறேன். வேர்த்து ஊற்றுது ஒரு பக்கம், அனல் அவ்வளோ அனல், செம்ம வெயில், முடியல. சரி, என்ன ஆகுதுன்னு கேட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பலாம் அங்கேருந்து. டைம் 7 மணி ஆக போகுது. இப்போ தான் மக்களே ஒரு வண்டிகிட்ட கேட்டேன், இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. வாங்க புறப்படலாம். இப்போ ஏன் அவ்வளோ தூரம் இது பண்ணணுன்னா, அவ்வளோ தூரம் இருந்து காற்று இருந்து இது பண்ணி கொண்டு போய் வயலில் நிற்கிறவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு அது கொஞ்ச நேரம் இவ்வளோ பொறுத்தாச்சு. இவ்வளோ நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போகலாம். அதனால தான் நின்னது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான், அதுக்குள்ளே தான் நிற்பாங்க. அதை தாண்டிட்டா அதோட காமாரெட்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்டு தான், போய் பார்க்கலாம். உங்கள் யாருன்னா வழியில் கார் வச்சு நின்னா இந்த ஆர்மூர் வரும், ஆர்மூர் தாண்டி நிற்பாங்க. அப்படி இல்லைனா நிஜாமாபாத்காரங்க நிற்பாங்க. வர வண்டிக்கிட்ட தான் கேட்டது, யாரும் இல்லைன்னாங்க. அப்போ இன்னும் காமாரெட்டி 63 கிலோமீட்டர், அது பார்டர் இருந்துச்சு, அது ஒரு செக் போஸ்ட்டு. ஹைதராபாத் 183 கிலோமீட்டர் இருக்குது.
நிசாமாபாத் ஆர்மோர் ரெண்டும் உள்ள போற வழிதான். ரெண்டுத்துக்கும் ஒரு தனித்தனி ஆர்டிஓ. அவங்களோட ஸ்பாட் இது ஒன்று, இந்த மேடு மலைக்கு மலை. இந்த இடம் விட்டா கீழே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சர்வீஸ் ரோடு மாரி அகலமாக வரும். அந்த இடம் 2 இடம் தான். கீழே பார்த்தீங்கன்னா ஆர்மூர் ஊர். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் ஒரு 120, அதில் ஒரு 150, 270, 250 கிலோமீட்டர் ஓட்டினா தான் சிங்குதாபாவுக்கு போக முடியும். முயற்சி செய்வோம். ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. பகல்லையும் நிப்பாட்டின இடத்துல தூங்கவும் முடியல, வெயில் வேற. பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதுன்னு பார்ப்போம். நேற்று வந்த மாதிரி மறுபடியும் அதே பிரச்சனை வருது, புகை தள்ளுது. புகை ஒரு பக்கம் தள்ளுது, வண்டியும் போகல. வண்டி அப்படியே அடங்கிடுச்சு. ஏன் தான் அந்த மாதிரி பண்ணுதுன்னு தெரில. பாருங்க ஃபுல்லாக கருப்பு புகை பயங்கரமாக அடிச்சு தள்ளுது பாருங்க. இங்கே எங்கேயும் வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்ட முடியாது. வண்டியே போக மாட்டேதுங்க. ஏன்னா ஓரம் கட்டி நிப்பாட்டலான்னு பார்த்தா வேறு நெல் காய போட்டு வச்சுக்கிறாங்க. சுத்தமாக பாருங்க லெவல் ரோடு தான் இது. எமர்ஜென்சிக்கு வண்டி நிப்பாட்டலான்னு பார்த்தா தான் அவனு இந்த நேரம் தான் வண்டி நிப்பாட்டுறா இருந்தால் நெல்லை காய போடுறது, அதை காய போடுறதுன்னு வச்சிடறானு. ஓரம் கட்டி நிப்பாட்ட கூட முடியல. என்னதான் பிரச்சனைனே தெரியல. என்னதான் பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாருங்க இது ஃபுல்லாக கறிப்படிஞ்சு எப்படி கிடக்குது பாருங்க கீழே. அதே மாதிரி இந்த மேட்டே உருகி போய் கருப்பாக தான் இருக்கு. ஓட்டை கிட்ட போட்டுச்சானு தெரியல. டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபோன் வச்சு சொன்னேன், பாருங்க இந்த மாதிரி கருப்பு தள்ளுது பயங்கரமாக அப்படின்னு. கொஞ்சம் தூரத்தில் டாட்டா மோட்டார்ஸ் வரா மாதிரி மேப்பில் பார்த்தேன். அதுதான் மெதுவாக போயிட்டுருக்கேன். இதுக்கு மெதுவாக இல்லை, இதுக்கு மேலே போகல வண்டியும். வண்டி போகிற வேகத்தை பாருங்க. என்ன காரணம் என்ன எதுனே தெரியல.
கொஞ்சம் தூரம் தானே எப்படியாவது போகலான்னு பார்த்தேன். வேலைக்கு ஆகல மக்களே, வண்டி சுத்தமாக போகல. என்ன மக்களே, நமக்கு இப்படி ஒரு சோதனை வந்து சாவடிக்குது. கடைசியில் சோறு தண்ணி கிடைக்காத இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிற வண்டியை. கொஞ்சம் தூரம் போனால் டாடா மோட்டார்ஸு அதான் கூகுள் மேப்பில் போட்டால் டாடா மோட்டார்ஸ்லாம் போட்டுடல அது. ஆனால் பார்த்தா மாதிரி தான் ஞாபகம். திச்சிப்பள்ளி அந்த இடத்துல வந்து ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தா மாதிரி தான் ஒரு ஞாபகம். இங்கேயும் கேட்டேன், உங்கள் டாடா மோட்டார்ஸு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குதுல்ல, அதனால் சரியாக தெரிலன்ட்டாங்க. மேப்பில் போட்டாலும் டாடா மோட்டார்ஸ்லாம் காட்டல. ஆனால் அநேகமாக நான் அந்த இடத்துல 2 இது பார்த்தேன், டாடா மோட்டார்ஸு பாரத் பென்ஸும் பார்த்தேன். அதேமாதிரி கொஞ்சம் முன்னாடி போய் கீழே இறங்கினா ஈச்சர் சர்வீஸ் சென்டர் கூட இருக்கும், அதுவும் பார்த்தேன். அநேகமாக இருக்கணும். ஆனால் இப்போ க்ளோஸ்டு தான். சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு 1 ஹவர் கழிச்சு மூவ் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது மெதுவாக தள்ளிட்டு போய் தான் அங்கே கொண்டு போய் நிப்பாட்ட முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு 1 ஹவர் ஆகுது. சரி, அப்படியே நகட்டி பார்க்கலாம். எப்படியாவது கொஞ்சம் அந்த டாடா மோட்டார்ஸ் வரைக்கும் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து சமாளிச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் இன்னும் புகை தள்ளலை, கொஞ்சம் தூரம் பார்க்கலாம் இருக்கு. இப்போ வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் போகுது. வண்டி எப்போ அடங்குதோ அப்போ புகை தள்ள ஆரம்பிச்சிடும். அங்கே போய் நிப்பாட்டுற இடத்துல சாப்பாடு கிடைக்குமாலாம் சொல்ல முடியாது. இது ஒரு தாபா ஹோட்டலு, என்ன இருக்குதோ இங்கே பார்த்து ஒன்று வாங்கிட்டு போயிடும், இல்லை சாப்பிட்டே போயிடும். ரைஸ் கேட்டிருக்கேன், டொமேட்டோ ரைஸ், தக்காளி சாதம் மாதிரி அதான் இருக்கான். ஜீரா ரைஸ், டொமேட்டோ ரைஸ், இது 2 தான் இருக்கான். அதனால் சரி தக்காளி சோறு மாதிரியே கொடுன்னு கேட்டிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. டொமேட்டோ ரைஸ் சொன்னேன், ஆனால் இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் வண்டி இங்கே பார்க்கிங் இதிலே விட்டுறேன் தாபா ஹோட்டல்லே. ஏன்னா அங்கே போய் நிப்பாட்டுற போது இடம் எப்படி இருக்கும் என்ன இதெல்லாம் தெரியாது. அதனால் அப்படியே வண்டி அந்த தாபா ஹோட்டலில் கொண்டு வந்து நிப்பாட்டிச்சு. டைம் 10 மணிக்கு மேலே தான் எப்படியும் டாடா மோட்டார்ஸ் திறப்பாங்க. அதனால் வந்து இங்கேருந்து ஒரு 9 மணிக்கு போகலாம். ஏன்னா அங்கே இடம் இருக்குமா என்ன எல்லாம் தெரியாது. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கும். நம்ம கேட்ட தக்காளி சாதத்தையே வந்து பிரியாணி மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ரைட்டு, சாப்பிட்லாமா? கப்பில் கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் கூட பிரியாணியான்னு நினச்சேன். எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு. கடைசியில் எல்லா சாதத்தையும் உங்க இப்படி தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க போல. நோ நான்வெஜ், இன்னைக்கு வெறும் வெஜ்ஜு தான். ஒன்லி தக்காளி சாதம். காரம் கம்மியாக தான் சொன்னேன், எப்படி போட்டிருக்காங்கன்னா எனக்கு தெரியல. எல்லா கடைகள்லையும் இந்த ரைஸ்னு கேட்டாலே 1/2 வேக்காடோட 1/4 வேக்காடு தான் இருக்குது அரிசி ஃபுல்லாக. ஆல்ரைட், சாப்பிடுவோம். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஓகே மக்களே, இதுக்கு மேலே என்னாலே முடியல. சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் தூங்குவோம். கொஞ்ச நேரம் இல்லை, இன்றைக்கி தான் நான் வந்து தூங்கவே போகிறேன். இதுக்கு மேலே காலையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இது குட்டி வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, காலையில் பார்க்கலாம். பாய்.